இந்த நாம் தமிழர் கட்சி பல்டாக்டர் இருக்கார்ல, இவரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறப்ப வந்து வன்னியரசு கேட்கிறாப்புல, "அம்பேத்கர் நீங்க அந்நியரா தானே பார்ப்பீங்க. பெரியார் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தானே பார்ப்பீங்க." "இல்ல, இல்ல நாங்க விசிகாவுக்கு இணையா வந்து அம்பேத்கர கொண்டாடுறோம். அதாவது கார் குடுப்போம். அம்பேத்கார் அந்த கொள்கை குடுப்போம். அம்பேத்கர் கொள்கை." அப்படிலாம் பேசுறாரு. எங்க பேசுறீங்க? நீங்க தலித் குடியிருப்பு இல்ல தலித்கள் கூடுற இடத்துல பேசுறீங்க. எங்க மூக்கையா தேவருக்கு விழா எடுத்தீங்களா? அங்க பேசுனீங்களா அம்பேத்கர பத்தி? நான் கேட்கிறோம். பேச உங்களுக்கு துணிவு இருக்கா? காரு அம்பேத்கார் குடுப்போம். அப்படி சொல்றீங்களா? அவர் கொள்கையை தான் குடுப்போம்னு சொல்லுங்களா நீங்க? இந்த ரைமிங்லாம் பேசுறீங்கல்ல, அதெல்லாம் எங்க தலித் அதிகமாக கூடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பேசுவீங்க தந்திரமா. இது இவங்க மட்டும் இல்ல. எல்லா கட்சியுமே இந்த வேலையை தான் செய்றாங்க. இவங்க அதுக்கு விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே வேலையை தான் இவங்க செய்றாங்க. அம்பேத்கரை நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா, அம்பேத்கரே திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே வந்து நாகர், தமிழர், தமிழ் அப்படிலாம் பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் ஏத்துக்கிறாரு அவரு. ஆனா திராவிடங்கிற வார்த்தையை மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன கேட்கிறாருன்னா, ஆய்வு இருக்கா? எந்த ஆய்வு சொல்லுது? அம்பேத்கர் எந்த ஆய்வு பண்ணாரு அப்படி கேட்கிறாரு. அதாவது தமிழர்னு சொன்னா ஆய்வுலாம் தேவை கிடையாதுங்க. தமிழ்னு சொன்னா ஆய்வு தேவை கிடையாது. நாகர்னு சொன்னா ஆய்வு தேவை கிடையாது. திராவிடன்னு ஒரு வார்த்தை